வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான பொரியல் தான் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வத்தல் குழம்பு, ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் தேவைக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புடலங்காயிலே இந்த 2 வகை இருக்கும். இந்த புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புடலங்காய். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்க்கக்கூடாது. கட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் கழுவி எடுக்கணும். ஏன்னா நீர் சத்து இருக்கும். தண்ணியில் போட்டால் சலசலன்னு ஆயிரும் பொரியல். அதனால் நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பொரியல் பண்ணுறப்ப கழுவிக்கங்க. இப்போ புடலங்காயை கட் பண்ணிக்கலாம். புடலங்காயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் இருக்கும், அதை நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி சதையோடு இருக்கும். நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியல் நல்லா சீக்கிரமே வேகும். இது ஒரு 5-6 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துடும். இப்போ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பொரியலுக்கு எண்ணெயில் சேர்த்து வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பொரியல் பொடி, கொஞ்சமாக மல்லி சீரகத்தூள் இருந்தால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பொரியல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. அதனால் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு. இப்போ இது கூட சீரகம், சோம்பு, கடுகு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நான் கொத்தமல்லி இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். புடலங்காய் நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு முன்னாடியே நீங்கள் புடலங்காயை போட்டு வதக்கிட்டால் ஒரு 5-6 நிமிஷம்தான், சீக்கிரமே வெந்துடும். அதில் நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க புடலங்காய் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி புடலங்காயில் நீர் சத்து இருக்கும், அதுவே தண்ணி வெளியில் வரும் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வதங்கி வர்றப்பவே நீர் சத்து இருக்கும். நல்லா அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜு, ஆஃபீஸு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் இதை பொரியல் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில அப்படியே கலந்து விட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் 2 தேங்காய் பற்ற தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன்.
கடைசியாக சீரகம் மல்லி எல்லாம் கலந்த வீட்டில் எப்போயும் அரைச்ச பொடி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதேன். இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய் எடுத்து தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து